போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்நிலையில் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போதைப் பொருளை கடத்திய 3 பேர் பிடிபட்ட நிலையில் அதற்கு மூளையாக செயல்பட்டதாகவும் பல வருடங்களாக இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கின் பெயர் அடிபட்டு காவல்துறையினர் அவரை தேடி வருகிறார்கள். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு தற்பொழுது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், ஜாஃபர் சாதிக்கிற்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? பூங்குழலி, ரூபாய் 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படும் நபராக இருக்கக்கூடிய திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிற்கு தற்போது மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி டெல்லி மேற்கு டெல்லி பகுதியில் ரூபாய் 2000 கோடி மதிப்பிலான மெத்தபட்டமைன் என்ற போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு 3 தமிழர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்திய போது இதற்கு மூளையாக செயல்பட்டது முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் என்பது அவர்கள் வாக்குமூலம் அளித்தார்கள். இதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக கடந்த 26ஆம் தேதி டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு தலைமை அலுவலகத்திற்கு நேரில் ஆஜராக வேண்டும் என அதிகாரிகள் சம்மன் அளித்திருந்தனர். இந்நிலையில் அவர் நேரில் ஆஜராகாததால் அவரது வீட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரது வீட்டை உடைத்து உள்ளே சென்று பல முக்கிய ஆவணங்களை எடுத்து பின் அவரது வீட்டிற்கு சீல் வைத்தார்கள். இந்த நிலையில் கடந்த புதன்கிழமையிலிருந்து ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது குடும்பத்தினர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்காக பல்வேறு தீவிர நடவடிக்கைகளில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் அவருக்கு எதிராக பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்டால் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல முடியாது. அதே போன்று வெளிநாடு ஒருவேளை சென்றிருந்தால் அவர் மீண்டும் இந்தியா வரும்போது அவர் விமான நிலையம் அல்லது துறைமுகத்தில் வைத்து கைது செய்யப்படலாம். இதற்கு காரணமாகத்தான் லுக் அவுட் நோட்டீஸ் தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லுக் அவுட் நோட்டீஸ் இவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இவருக்கு தொடர்புடைய வேறு யாரெல்லாம் இன்னும் விசாரிக்கப்பட இருப்பார்கள்? பூங்குழலி, ஏற்கனவே 3 தமிழகத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னையை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், அதே போன்று அசோக் குமார் மற்றும் முகேஷ் ஆகிய 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் நடத்தப்பட்ட விசாரணைகள் தான் இதில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கு தான் மூளையாக செயல்பட்டு வந்தது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர்கள் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக அவருக்கு சம்மன் அளித்திருந்தனர். குறிப்பாக 26ஆம் தேதி டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் நேரில் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு சென்னை சாந்தம் பகுதியில் இருக்கக்கூடிய அருளானந்தன் தெருவில் அவரது வீட்டில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் அவரது வீட்டை உடைத்து உள்ளே சென்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டார்கள். அந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. மேலும் அந்த வீட்டை உடைத்து பல முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற பின் அந்த 3 அடுக்கு மாடியை சீல் வைத்து அதிகாரிகள் சென்றார்கள். இந்த நிலையில் தான் அவர் தலைமறைவாகி இருக்கும் வேளையில் அவரை தீவிரமாக தேடி வந்தனர். ஆனால் அவர் இன்னும் தலைமறைவாகவே இருந்து வருவதால் அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்காகவும், ஒருவேளை வெளிநாடு தப்பிச் சென்றிருந்தால் மீண்டும் இந்தியாவுக்குள் வராமல் இருப்பதற்காகவும், வந்தால் ஒருவேளை விமான நிலையம் மற்றும் துறைமுகத்தில் வைத்து கைது செய்யப்படுவதற்காகவும் தற்போது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.